ஹாய் மக்களே, சப்பாத்தி செய்கிறோம் இல்லையா, அது திரட்டி வச்சுருக்கிறது எக்ஸஸாக இருந்ததுன்னா இது மாதிரி அழகாக ரெக்டாங்கிள் பீசஸாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சுட்டுடுங்க. நான் இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி, மிளகாத்தூள், ஓமம், கொஞ்சம் மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு சப்பாத்தி பண்ணேன் நான். ஸோ இது வந்து ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். அப்படி இல்லையா, நம்ம வந்து வெறும் சப்பாத்தி மாவு தான் கொஞ்சமாக மீந்து இருக்குது, ஒரு 4 உருண்டை மீந்து போச்சுன்னா அது கூட பவுடர் சுகர் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸஸாக கட் பண்ணி போடுங்க. ரொம்ப அதாவது லைட்டாக சுகர் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுகர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீர்க்கும், இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் பீசஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் லைட் ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து ஸ்பைஸியாக இருக்கும். நான் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், காஃபி வித் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், சப்பாத்தி மாவுலேயே தான் போட்டிருக்கேன். டப்பா அந்த பாத்திரத்தில் பிசைஞ்ச டப்பாவில் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், லைக் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்.